இப்போ பிஸியான ஹீரோவாக இருக்கிற சந்தானம், அது இது என்னது சொல்கிறது, விண்டேஜ் விண்டேஜ் சந்தானம் இருக்கார் பார்த்தீங்களா, யூமா. ஒரு பேரலாம் படம் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் எங்கட வந்து கலகலப்பு பண்ணார் தீயா வேலை சென்குமார். உண்மையை சொல்ல போனால் அந்த 2 படத்துலையும் பார்த்தா 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். கலகலப்பில் ஒரு 5 days, தீயா வேலை சென்குமாரில் 6 days தான். நிஜமா அவ்வளோதான். ஆமா. இப்போ கூட அந்த காமெடி அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா அப்படிம்பாரு. நான் கருப்பு ராஜாவா வேறேன். ஆமா. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கும். அது பாருங்க. இப்போ வரைக்கும். ஆமா. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானம் த்ரோட்டா இருப்பாரு. த்ரோட்டா இஸ் அப்ப இதுக்கு அப்புறம் தான் அரண்மனை பண்ணீங்களா சார்? இதுக்கப்புறம் அரண்மனை. ஓகே. அதுலயே அவர் த்ரோட்டா இருப்பாரு. ஓகே ஓகே. ஸோ அந்த விண்டேஜ் சந்தானம், அப்புறம் விண்டேஜ் விஜய். ஏன்னா விண்டேஜ் விஜய் அவர் இந்த மாஸ் சாங் பார்க்கும்போது எனக்கு வயிற்றுச்சா இருக்கு. என்ன இந்த சாங்லாம் இந்த மாதிரி பாருங்க. கண்டிப்பா சார். கேட்கும் போது இன்னொன்று ஒரு மியூசிக் மட்டும் இல்லை, அவரோட வாய்ஸ், பேக்ரவுண்ட், அந்த வாய்ஸ், அந்த கடைசி தொம்மைக்கு தொம்மை சாங்கு, அவரோட வாய்ஸ், அந்த ஐ எனர்ஜி, அந்த எனர்ஜியில் பார்த்து தான் விஷால் ஆடின டான்ஸ் பாருங்க, என்ன எனர்ஜெட்டிக்காக இருக்கும். விஷாலே பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறேன், என்ன நான் இந்த ஆட்டம் ஆடி இருக்கேன். உண்மையிலேயே எனக்கே ஞாபகம் இல்லை. விண்டேஜ் சந்தானம், விண்டேஜ் விஜய். லக்கிலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து அதை விட ஒரு படி மேலே இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் லுக்கிங் பேக் அட் அவர் காலேஜ் டேஸ். நான் காலேஜ் போல, லுக்கிங் பேக் அவர் ஸ்கூல் டேஸ்.